உண்டு, கடவுள் இருக்கின்றார், ஒரு அறிவு பொருள் உண்டு என்பதனை விவாதிக்கின்ற ஒரு பாரம்பரியமே இருக்கின்றது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மனித நேயத்துல ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள் உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அது சில பேருக்கு அது நம்பிக்கையாக இருக்கின்றது, சில பேருக்கு இது ஒரு விவாதத்திற்கு உரியது அப்படின்னு, சில பேர் முழுமையாக அதை என்ன செய்கின்றார்கள், உணரக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ இதுல முதல்ல இறை மறுப்பு. இந்த இறை மறுப்புக்கு முக்கியமாக நாத்திகவாதத்தில் என்ன முதல்ல கடவுள் தேவையில்லை என்பதற்கு, கடவுள் இல்லை என்பதற்கு எதனை காரணமாக கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தீயதை அழிக்க இயலாத அல்லது மறுக்கும் எல்லாம் வல்லவரை, ஆனால் தீங்கிற்கு ஆளாக்குபவரை ஏன் கடவுள் என்று அழைக்க வேண்டும் அப்படின்றத நான் தமிழ் மொழிப்படுத்தியிருக்கேன். இதை கேட்கறது எபிக்யூரஸ். அதாவது இந்த எபிக்யூரஸ் கேட்கிற கேள்வியிலே நிறைய இந்த மாதிரி சிந்தனையில தான் அதிகமாக நம்மளுடைய கடவுள் பற்றிய கடவுள் மறுப்பு சிந்தனை பரவலாக இருக்கின்றது. தீயதை பரவி நிற்கின்றது. உலகத்துல பார்த்தீங்கன்னா தீயது நிறைய இருக்கின்றது. தீயதை இந்த தீயதுக்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா தீயது இருக்கின்றது, அதெல்லாம் முதல் சொல்லிடுறாங்க. அடுத்தது அதை அழிக்க இயலாத அப்படின்னு. அப்ப ஏன் அழிக்கல? பாக்குறாங்க தீயது இப்படி பரவி இருக்கின்றது, அதை அழிச்சிடணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். இல்லைன்னா ஏன் அதை அழிக்க மறுக்கின்றார்? அது அப்படியே தொடர்ந்து ஒரு நியாயம் இருக்கின்றது, ஒரு தர்மம் அப்படின்ற மாதிரி, ஒரு நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு போராட்டம் எல்லா சூழல்லையும் இருக்கின்றது. உண்மை வெளிப்படுறதுக்கு தடை செய்பவர்கள், தடைகள் அதிகமாக வெளிப்படுகின்றது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இயற்கையின் சீற்றம், அழிவுகள், இப்படி பொதுவாகவே பார்க்கும்போது நிறைய சூழல்கள் தீயதை ஒட்டி இருக்கின்றது. அந்த தீயதை மறுக்கின்ற, தடுக்க, அழிக்க மறுக்கின்ற, அல்லது இந்த தீயதுக்கு காரணமாக நம்மை இந்த உலகில் படைத்து இந்த உலகில் நமக்கு துன்பங்களை கொண்டு வருகின்ற அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த இறை பொருளை ஏன் நாம் கடவுள் என்று அழைக்கின்றோம்? அததான் எபிக்யூரஸ் கேட்கின்றார். Is a God willing to prevent evil but not evil அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, then he is not a omnipotent அப்படின்னு. அப்ப is he able but not willing, then he is malevolent அப்படின்னு. அப்ப is he both able and willing, then whence come evil? அப்ப எங்க இருந்து இந்த ஈவல்லாம் வந்தது அப்படின்னு. அப்ப ஈவல்ன்றது என்ன அப்படின்ற கேள்வி அவர்களுக்கு மீண்டும் வருகின்றது. அவர்கள் ஆகமிய அறிவு அடிப்படையில் இந்த ஈவல் என்பது என்ன, இந்த டார்க்னஸ்னு சொல்லக்கூடிய மறைபொருளாக இருக்கின்ற இந்த தடைகள் என்ன அப்படின்றத அவர்கள் பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஈவல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, இதை எப்படி தடுப்பது அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இதை செய்ய தவறிய கடவுள் எனக்கு வேண்டாம், இல்லை அப்படின்ற ஒரு மறுப்போட அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மறுப்பினுடைய விளைவுகளை நம்ம இன்னும் கூர்ந்து பார்க்கும்போது இது ஒட்டுமொத்த விளைவுகளையும் நமக்கு குறிக்கின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்னொரு முறையிலையும் அவங்க அணுகுறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக அறிவியல்வாதிகள் என்ன சிந்திக்கின்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் என்பவர் உண்மையிலே கிடையாது. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இது எல்லாமே தானாகவே இயங்குது. அது எப்படி இயங்குது அப்படின்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்கன்னா, இந்த உலகம் தான் இயங்கி அதே மாதிரி அது எப்படி இயங்குதோ அதே இயங்குது. சரி, இதெல்லாம் எப்படி இவ்வளவு அறிவுபூர்வமா இயங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது எல்லாமே ஒரு ஆக்சிடென்டல், இல்லைன்னா ஒரு அதாகவே இயங்கி இந்த மாதிரியான உலகின் அமைப்பு இருக்கின்றது. அப்போ அந்த இயக்கங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னும் பொழுது, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய
அதற்கே ஒரு அறிவு இருக்கு, அதை அப்படியும் சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப அங்கதான் குழப்பம் வருகின்றது. அது ஒரு அறிவு இருக்கின்றது, அதே சிந்திக்க முடியும், அதே சிந்தித்து அந்த மாதிரி செய்துவிடும், அதற்கு கடவுள் தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணம் இந்த மேக்ஸ் டெக்மார்க் அப்படின்ற ஒரு பேரலல் யூனிவர்சஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளை கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த குவாண்டம் டு த கோஸ்மோஸ் அப்படின்னு நிறைய பப்ளிகேஷன், கேம்பிரிட்ஜ் பப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த சயின்ஸ் அண்ட் அல்டிமேட் ரியாலிட்டி, அதாவது அடிப்படையான உண்மை எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு வந்து இயல்பிலேயே வந்து ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இதை நான் வந்து இன்னொரு நிலையிலையும் நான் காட்டுறேன். இவர் சொல்ற ஒரு நுட்பமான கணித நுட்பங்கள் என்ன சொல்றாருன்னா, எப்படி இதெல்லாம் அறிய முடிகின்றது அப்படின்றது படிக்கணும். அதை நான் வந்து தொடர்ந்து படிக்காம சாதாரணமான உங்க உயிர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள், உங்க உயிர்கள் பல ரெப்ளிகா அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா பல நகலெடுக்க ஒரு வடிவங்கள் இருக்கின்றது. அப்ப ஏன்னா அதுதான் அவர் வந்து பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ரெக்கமெண்டேஷன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த உயிர்கள் வந்து பலவாக இருக்கின்றது, அது பல ரெப்ளிகேஷனா இருக்குது. அப்படின்னா எப்படின்னா, ஒரு சாதாரணமான மொழியில சொல்லும் போது இந்த உலகத்துல உங்களோட ரெப்ளிகேஷன் மாதிரி நிறைய வேற வேற யூனிவர்ஸ் இருக்கின்றது. அந்த யூனிவர்ஸ்ல பல வடிவங்கள்ல உங்களை மாதிரியே பல ரெப்ளிகாஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? இது எப்படி புரிஞ்சு கொள்றது? இவங்க சொல்றதெல்லாம் வந்து பிசிக்ஸ், இது வந்து ஒரு பெரிய அறிவியலா இல்ல ஒரு மித்திக்கலா, ஒரு மித்தா அப்படின்ற மாதிரி நமக்கு பாருங்க. உடனே எடுப்புல இதை வந்து ஒரு யூனிவர்சல், அதாவது ஒரு ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்ணி, இந்த ஹைபோதசிஸ் எடுத்து, அதாவது இந்த இருக்கின்ற பிசிக்ஸை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சரி, இப்ப இந்த மாதிரியான உருவாக்கங்களின் விளைவுகள் என்ன அப்படின்ற பொழுது, இதை நான் வந்து இந்த பாடத்தை நான் வந்து நீங்க விளக்க முயற்சி பண்ணும் பொழுது நேரடியா சில சிக்கல்களுக்கு ஒரு பதிலை அவங்க வந்து கூற வேண்டும் அப்படின்றது தான் முதல் கருத்து. சரி, இப்ப நாத்திகவாதிகளுக்கு சில கேள்வி கணைகள் அப்படின்னும் பொழுது முதல்ல என்னென்ன கேட்கிறோம்னா, எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உன்னுடைய இருப்பு உண்மை, இப்ப நான் இருப்பது உண்மை. இப்ப நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன பதில்கள், அப்ஜெக்ஷன் டு த எத்திசம், அதாவது நாத்திகவாத மறுப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல எது இருந்தாலும் சரி என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் உண்மையாகின்றது. அப்ப இதுதான் வந்து அடிப்படையில என்னுடைய எக்ஸிஸ்டனை வைத்துதான், என்னுடைய இருப்பியலை வைத்துதான் என்னுடைய உண்மைகளை நான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதனை உனது கேள்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், எதை சிந்தித்தாலும் என்னை மையப்படுத்தி நான் சிந்திக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஆகமவியல் கருத்துல இருந்து நாம முதல்ல விலகிடும். அப்போ முதல் அந்த தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எதற்காக அப்படின்னு அதுதான் போன வாரம் நான் வந்து உங்களுக்கு தெளிவா மீண்டும் திருப்பி கேட்கிறேன். அந்த கேள்வியை நல்லா மறந்துடாதீங்க. இங்க அவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய நுட்பமான கேள்வி என்னன்னா, எதையோ பிசிக்ஸை கொண்டு வராங்க, சயின்ஸை கொண்டு வராங்க. ஆனா அவங்க முதல்ல என்னன்னா, அவங்க தன்னுடைய இருப்பு, நான் இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கின்றேன், நான் இப்ப என்ன செய்யணும், எதுக்காக என்னுடைய இருப்பு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவர்களுடைய பதில் நத்திங், ஐ எம் நத்திங். அப்படின்னா தன்னுடைய உயிர்ப்பியலுக்கு அவர்களால் விளக்கம் கொடுக்க முடியல. நான் எதுக்காக இருக்கேன், நான் ஏன் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஆகமவியல் கருத்து அவங்க கிட்ட இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, அவங்களுடைய கருத்துக்களை எப்படி வேணாலும் அவங்க உருவாக்கும் பொழுது முதல்ல நான் எதற்காக இங்க இருக்கின்றேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய உயிர் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த கேள்விகளுக்கு பார்க்கும் பொழுது அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, நான் பிறந்தேன், இறந்து விடுகின்றேன், அதனால எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும், பிசிக்ஸ் விளக்க முடியாது, இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய அறிவியல் விஞ்ஞானம் விளக்க முடியாது, ஆகவே எனக்கு இதற்கு பொருள் விளங்காது, பொருள் தெரியாது. அதை தான் வந்து எக்னோட்டிசம் அப்படின்னு சொன்னேன். அதாவது அறிய உண்ணாமை, அன்னோவபிள். இல்லாட்டி என்ன இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதற்கு எனக்கு பொருள் தெரியவில்லை, நான் விளக்க தயாராக இல்லை. அப்போ என்ன செஞ்சிடறாங்க, இதுக்கு நான் விளக்கம் தேட மாட்டேன். அப்போ ஒரு அறிஞர், அதாவது அறிஞர் உலகத்துல உண்மைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா எதையும் தேடி
எதற்காக ஏன்னு காரணம் கேட்கிற சயின்டிஸ்ட் இந்த சூழல்ல என்னிடம் பதில் கேட்காதீங்க, இதுக்கு எனக்கு பதில் தெரியாது, இதுக்கு எனக்கு எப்படி பதில் சொல்வது என்பது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அன்நோவபிள் அப்படின்ற அந்த எக்னோட்டிசம் அப்படின்ற அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். சரி, அப்போ அந்த மாதிரி உள்வாங்கும் பொழுது மீண்டும் அதே கேள்விக்கு தான் வரும். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க முதல் கேள்வி என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதுதான் முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மறுப்பது ஏன்? அப்போ உனது சுயம் ஒரு தனித்துவ அடையாளம் கொண்டிருக்கின்றதா அப்படின்றதுதான் முதல் கேள்வி. அப்போ நம்ம முதல்ல அவங்களை கேட்கிற கேள்வி என்னன்னா, சரி நீங்க யார், who are you அப்படின்னு கேட்கும்போது who am I அப்படின்னு கேட்கும் பொழுது முதல் கேள்வி, அப்ப நான் என்னுடைய அடையாளத்தை சொல்றேன், நான் இப்படிப்பட்டவன், நான் இவன், நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் இதை செய்கின்றேன் அப்படின்னு உன்னுடைய அடையாளங்களை முதல்ல சொல்ற, உன்னுடைய சுயத்தின் வெளிப்பாடுகளை நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய அடையாளங்களும் உன்னுடைய சுய அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த யூனிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடென்டிஃபிகேஷன் என்ன, அது எதற்காக? அப்போ அதற்கு விளக்கம் கேட்கும் பொழுது அவ்வளவுதான். அப்ப பாருங்க அவங்க என்னன்னா ஒரு விதமான என்ன அப்படின்னா தன்னை ஒரு அறிவியல்வாதி மாதிரி சிந்திக்கல. அவங்க மறுக்கிறாங்க, சிந்திக்க மறுக்கிறாங்க. தன்னுடைய உயிரின் இருப்பு நிலைகளை பற்றி கேட்கும் பொழுது அதை சொல்வதற்கு அவங்க மறுக்கிறாங்க. அது ஏன் எனக்கு இது நடக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு சயின்ஸான அது ஒரு அறிவியல் கிடையாது. அப்போ ஒரு சிறந்த அறிவியல்வாதி என்பது முதல்ல இது எதற்காக ஏன் அப்படின்ற அந்த கேள்விக்கு அவர்கள் முதல்ல விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இயன்றவர்களாக இருக்க வேண்டும். அங்க இல்லை. அப்படி இல்லை என்றால் நீ என்பது என்ன, அடையாள உரிமை போராட்டம் உனக்கு எதற்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது எதுக்காக உன்னுடைய அடையாளத்தை நீ போராடுற, உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனை நீ வெளியே கொண்டு வர முயற்சிக்கிற, உனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்ன்றது எதுக்காக? அப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஸர் ஆகும், நான் ஒரு பெரிய சிறந்த சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த வேணும், இந்த பட்டம் வேணும், பதவி வேணும், இப்படி உன்னுடைய அடையாளங்களை நீ எங்க தேடி கொண்டிருக்கின்ற, எதுக்காக இது தேவை, வாய் எதுக்காக நீ இந்த மாதிரியான போராட்டத்திற்கு உள்ளே நுழைய வேண்டும்? அப்ப இந்த கேள்வியில பதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நான் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்றத மட்டும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தன்னுடைய ஆகும் நிலையை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. சரி, இந்த ஆகுதல் அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆகுதல் என்பது என்ன அப்படின்றதுக்கு தான் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க சிந்தனையை மையப்படுத்தல. நான் ஆகின்றேன், அந்த பிகமிங் என்பது என்ன அப்படின்ற கேள்வியே அவங்க அந்த இடத்துலயே அவங்க கேள்வியை கேட்கலாம். அப்போ அது ஒரு கேள்வி. அடுத்தது நான் ஏன் சித்த பொருள்? அப்ப நீங்க பாக்குறீங்க நம்ம சொன்ன 3 நிலை இருக்கு. அப்போ நான் இந்த பொருளாக இல்லை, நான் ஒரு சித்து பொருளாக இருக்கின்றேன், அது என்ன? அப்போ நான் ஏன் கற்கின்றேன், அறிவிக்க அறிகின்றேன். அப்ப அறிவிக்க அறிகின்றேன் அப்படின்னா என்ன, அது ஏன் எனக்கு அந்த மாதிரி நடக்கின்றது, எனக்கு ஏன் எல்லாமே தெரியவில்லை, எனக்கு ஏன் எல்லாமே புரியவில்லை அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. இப்படி நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் அவர்களுடைய கேள்வியாக நம்ம மாற்றும் பொழுது அவர்களிடையே நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதைதான் நம்ம போன முறை ரொம்ப ஆழமாக அப்போ அவங்க என்னுடைய கற்றலுக்கு நான் ஆகுவதற்கு நான் ஆகின்றேன் என்றால் எதற்காக ஆகின்றேன், ஒரு சேஞ்ச் இருக்கு என்கிட்ட, ஒரு பெரிய அந்த பிகமிங் அப்படின்ற அந்த ஒரு தோற்றம் இருக்கின்றது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் மத்தியில ஒரு தெளிவு, அதாவது என்னன்னா ஐ நோ நத்திங் எக்ஸப்ட் தி ஃபேக்ட் ஆஃப் மை இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. அப்போ ஐ டு நாட் திங்க் ஐ நோ வாட் ஐ டு நாட் நோ அப்படின்றது. அப்போ நிறைய என்ன ஏற்றுக்கொள்றாங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, அதை ஒத்துக்கொள்றாங்க. சரி, எனக்கு தெரியல, ஆனா இது தெரியாததுனால நான் ஒன்றை கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ற அடுத்த கருத்தை அவங்களால அது புரியுது அவங்களுக்கு. ஆனா கற்றுக்கொள்கின்றேன் என்றால் எனது அறிவு வளர்கின்றது என்றால் என்னுடைய அறிவில் என்ன நடக்கின்றது அப்படின்ற அடுத்த கேள்வி. அப்ப இதை தான் நான் இன்னொரு சூழல்ல விளக்குறேன். அதாவது கடவுள் இருக்கின்றாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது எபிக்யூரஸ் மற்ற நாத்திக
சிந்தனைவாதிகளுக்கு முதல் கருத்தாக இதை தான் நான் வந்து ஒரு அறிவாக முதல்ல நம்ம சொல்லலாம். சாதாரணமாக நீங்க கேட்கும் பொழுது கடவுளை குற்றவாளியாக்கி பார்ப்பது, கடவுளை வந்து குற்றவாளியா மாத்துறது. ஏன் குற்றவாளியா மாத்துறாங்கன்னா, அவரு என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணல, எனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கல. இப்ப என்னன்னா அவங்க என்ன கேட்கல அப்படின்னா, நான் இங்க என்ன செய்ய வேண்டும், என்னால் ஆக வேண்டியது ஒன்று உண்டு என்ற அந்த கருத்து அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபீடிங் ஃபாதர் அவங்க ஒரு கருத்து எப்படி சொல்றாங்கன்னா, அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு பையன் சொல்றான் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் படிடா கண்ணா அப்படின்னு. நான் படிக்க மாட்டேன். ஏன்டா படிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டா, நீங்க பெத்து போட்டீங்க, நான் படிக்க மாட்டேன். அப்போ அவனுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு கஷ்டம் வருது, உங்களாலதான் அந்த கஷ்டம், உங்களாலதான் அந்த கஷ்டம் வருது. ஏன் அவனுக்கு கஷ்டம், எனக்கு எப்பெல்லாம் என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அதெல்லாம் அம்மா அப்பானால, ஏன் நீங்க தான் என்னை பெத்து போட்டீங்க, உங்களாலதான் எனக்கு இந்த பிரச்சனை. அப்போ அவனுடைய பிரச்சனை இங்க என்ன அப்படின்னா, நம்மளால சாதாரணமான ஒரு இந்த இதிலே பார்க்க முடிகின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே அவன் அவனுடைய உண்மையை, அவனுடைய ஆகும் நிலையை அவன் அறிய மறுக்கின்றான். அதுதான். அப்ப இதை எப்படி உதாரணத்துக்கு நான் விளக்குனேன் அப்படின்னும் பொழுது, இந்த இடத்துல ஒரு புரிந்துணர்வுக்காக ஒரு அரசனாக இருக்கலாம், ஒரு இந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம், என்ன முழுமையான ஆற்றல் உடையவர்களாக இருக்கலாம், அவங்களால என்ன ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும், ஒரு குழந்தைக்கோ தனது குழந்தைக்கோ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவனுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்ய முடியுமே தவிர அவன் அறிவை நம்மால் என்ன செய்ய முடியாது, ஊட்டுதல் அப்படின்ற அந்த கருத்து அவனுக்கு அப்படியே கொண்டு போய் கொட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, அவனுடைய உண்மையை அவன் அறிந்தால் மட்டுமே அவன் அறிவான். அவன் அவனுடைய அடையாளத்தை முழுமையாக உணர முடிகின்றது. அவனுடைய தனித்தன்மையை அவனால் உணர முடிகின்றது. அவனுடைய நிலைப்பாட்டை அவனால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவனுடைய உயிரின் இயல்பை, இருப்பியலை அவனால் முழுமையாக தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வர முடியும். அப்போ இதுதான் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னும் பொழுது, நான் அவனுடைய அதாவது ஒரு சூழல் நடக்கும் பொழுது அவர்களுடைய ஆளுமையை அவர்களால் மட்டுமே தான் ஆள முடியும். அதை போய் நான் மற்றவர்கள் போய் அதை திணிச்சு இதை மாற்றுவது அப்படின்றது, இது ஒரு நல்ல இன்னொரு சூழல்ல ஒரு உதாரணமாக காட்டுறேன். அதாவது ஒரு ஈகோ ப்ராசஸ்ல, அதாவது பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், நிறைய நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரிலாம் எடுக்கும் பொழுது, ஒரு இயற்கை சூழல்ல ஒரு மானை ஒரு சிங்கம் அடிக்கும். அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு உடனே அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் மானை சாப்பிட விடாமல் தடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்க. என் பார்வையில சிங்கம் மானை அடித்து கொள்ளுது, அது விரட்டுது, அந்த மான் அங்க தப்பிக்க பண்ணுது. நான் என்ன செய்யணும், அந்த சிங்கம் தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை மானை சாப்பிட விடாம செஞ்சேன்னா என்ன நடக்கும்? நிச்சயமா அந்த சிங்கம் இறந்து போகும். ஆனா இங்க இந்த சிங்கத்தை ப்ரொடெக்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மானை தடுத்தவங்கள நீ என்ன பண்ணுன அப்படின்னு இவங்க ஒரு போராட்டம் செய்வாங்க. ஏன்னா அவங்க சிங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் மானை ப்ரொடெக்ட் பண்ணணும். சிங்கம் இப்ப இங்க என்ன சிக்கல்ல பாருக்குதா, இதுல எங்க அநியாயம்ன்றது என்னுடைய பார்வையில மான் அழிவது அநியாயம். இவங்க பார்வையில இவன் மானை சாப்பிட விட மாட்டேற, இல்ல அதுக்கு சாப்பாடு கொடுக்காதனால அதுக்கு வந்து ஏதாவது ஒரு உயிரை சாப்பிட்டு வாழுகின்ற, அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனிவும், அது ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு சாப்பிடணும். அப்போ அது சாப்பிட விடாம நான் தடுத்தேன்னா சிங்கம் சாகுது. அப்ப சிங்கத்தை சாக விடாம நான் போராடணும். அப்ப இந்த மாதிரி இப்படியே பார்க்கும்போது இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சர்வைவல் அப்படின்ற அந்த வாழ்வியல் தத்துவங்களை கூர்ந்து பார்க்கும் பொழுது எது நியாயம் எது அநியாயம் அப்படின்றத ஒவ்வொரு பார்வையில பார்க்கும்போது இவருக்கு இது நியாயம் அநியாயம், அதை பெரிய நிலையில நம்ம பார்க்கும் பொழுது இல்ல, அந்த உலக இயற்கையில அந்த போராட்டங்கள் எப்படி இருக்கின்றது, எது எதனை வாழ்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்துவதற்காக அந்த போராட்டங்கள் எப்படி அமைகின்றது அப்படின்றத நம்ம ஒரு பெரிய அளவுல ஒரு ஈக்காலஜிக்கல் லெவல்ல பார்க்கும் பொழுது அது தன்னுடைய இயன்ற ஒரு வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த போராட்டங்கள் எப்படி இருக்கின்றதை நம்மளால உணர முடிகிறது.
ஆனா அதை ஒரு கண் கொண்டு ஒரே ஒரு சின்ன டிவி ஸ்கிரீன் மாதிரி ஒரு ஸ்கோப் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அதை பார்த்தோம்னா அது நியாயமற்ற ஒரு செயலாக தெரிகின்றது. அப்போ இங்க எது சரி எது சரியில்லை அப்படின்ற அந்த சிந்தனையை நம்ம பார்க்கும்போது இங்க முழுக்க நம்ம நல்லா பாருங்க, அவங்களுடைய பிரச்சனை எதற்காக அப்படின்னு இந்த கடவுள் இன்மை, அதாவது கடவுள் வேண்டாம்னு சொல்றதுக்கு மூல காரணமா எதை வச்சிருக்காங்கன்னா, இப்ப ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒன் ரிலிஜன் நிறைய அவரும் அதாவது காட் டெலியூஷன் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய நூல் நான் போன முறை ஒரு முறை காட்டியிருக்கேன் உங்களுக்கு காட் டெலியூஷன் பத்தி. ரிச்சர்ட் டாக்கின் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு. See, I am against religion because it teaches us to be satisfied with not understanding the world. அவங்க எதை சொல்ல முயற்சி பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கு சமயம் பொதுவாகவே ஒரு டாக்மாவாக, அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நம்பிக்கையின் பேர்ல அறிவை தடை செய்கின்ற, சிந்திப்பதை தடை செய்கின்ற, அதாவது அறிவு சுதந்திரத்தை தடை செய்யும் ஒரு அடிப்படையில எழுந்து நிற்பதனால் மட்டும்தான். அப்போ சிந்தனையை சிறை செய்கின்றது, அதாவது இம்ப்ரிசனிங் தி மைண்ட் அப்படின்ற மாதிரி. அவனுடைய ஆழமான அறிவை இல்லை, நீ இப்படிதான் சிந்திக்கணும். அப்போ அந்த ஸ்டேரியோ திங்கிங்கை வளர்க்கிறது தான் ரிலிஜனுடைய ஒரு, அதாவது தன்னை அறியாமலே ரிலிஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கைகளை வளர்க்க வேண்டும் என்ற கருத்து தான் அங்க அதிகமாக இருக்கின்றதே தவிர, சிந்தனையின் ஒரு உயிரின் ஆகும் நிலையை எப்படி மாற்றி அமைக்க முடியும், அதற்கு ஏதுவான சூழல்களை எப்படி அமைத்து தர முடியும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க வளர்த்துக்கணும். அப்ப இங்க ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா இதனால இவர் ரிச்சர்ட் டாக்கிங் என்ன சொல்றாருன்னா, கடவுளை கண்மூடித்தனமாக நாம் நம்பும் பொழுது அதனால் விளையக்கூடிய உலக பிரச்சனைகள் கடவுளை மையப்படுத்தி இன்னைக்கு உலக பிரச்சனையாக கொண்டு இன்றைக்கு மக்கள் நம்மை நாமே அடித்து சண்டையிட்டு உயிர் பலி கொண்டு என்னுடையது பெரியது உன்னுடையது சிறியது அப்படின்ற அந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அவங்களுக்கே ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு, சமயம் வேண்டாம். ஆனா சமயம் வேண்டாம்னு சொன்ன போக இவங்க கடவுளையும் அவர்கள் வழிபடக்கூடிய கடவுளையும் தூக்கி எறிகின்றார்கள். சரி, ஒட்டுமொத்த கடவுள் அப்படின்ற அந்த கடவுளினுடைய பொது அறிவையும் அவர்கள் முறையாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அப்ப இங்கேதான் இன்னொரு சிக்கலும் வருகின்றது. கடவுள் என்ற அந்த சுப்ரீம் பீயிங், அப்புறம் இன்னொரு ஆழமாக பார்க்கும் பொழுது சுப்ரீம் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் அறிவை, பேரறிவை மறுப்பது ஒரு. அப்ப இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பாருங்க, மாற்றி சிந்திப்போம். எல்லாம் வல்ல கடவுள் உங்களுக்கு எல்லாம் வழங்க முடியும் என்றால் பிறகு ஏன் நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது தானாகவே. நீங்க வேண்டுகின்ற ஒரு கடவுள் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடவுள் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கேள்வி தானாகவே நின்றுது. அப்போ இந்த கேள்விக்கு தான் பெரும்பாலும் சிந்தனையை போன முறை நான் அது மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னேன். எல்லாம் அல்ல, எல்லாம் தரக்கூடிய, எல்லா சக்திகளையும் உடைய, எல்லா ஆற்றல்களையும் கொண்ட ஒரு கடவுள் இருக்கின்றார் என்றால் நான் இங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு கேள்வி வந்தது. அப்ப அந்த கேள்வியை தான் மையப்படுத்தி நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா, பிறகு ஏன் நீங்கள் இங்க இருக்க வேண்டும்? ஆனா நீங்கள் இங்க இருப்பது உண்மை, இப்ப நான் இருக்கிறது உண்மை, இது நடக்கல. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப எல்லாம் வல்ல கடவுள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதனால் எல்லாம் வல்ல கடவுள் இல்லை என்று பொருள்படாது. இப்ப நான் இருக்கின்றேன் அப்படின்னா ஒரு கடவுள் இல்லை அப்படின்ற பொருள் அங்க வரல. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, கடவுள் இல்லை அப்படின்ற அந்த மறுப்ப உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் உள்ள கடவுள் எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யலைனாக்கா அவர் கடவுள் இல்லை. அப்ப இங்க என்ன இருக்குன்னா பயாஸ்னஸ், அதாவது அவர்களுக்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர்கள் கடவுளை புரிந்து கொள்கின்ற அந்த முறை சரியான பாங்கில் அமையவில்லை அப்படின்றது தான் முதல்ல வருது. அப்போ அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது இன்னொரு சூழப்பட்டிருக்கும் உங்கள் சுயத்தை பாருங்க. நன்றாக பார்க்கும்போது எல்லாம் வல்ல கடவுள் இருள் சூழப்பட்டிருக்கும் உங்கள் சுயத்தை, அதன் ஆற்றலை சுயமாக நீங்களே மீட்க அனுசரணையுடன் வழிகாட்டுகின்றார் அப்படின்ற ஒரு கருத்தை நான் இங்க சொல்லியிருக்கேன். அது நல்லா பாத்தீங்கன்னா,
என்ன கருத்து? ஒரு சிறந்த ஒரு மனிதனாக ஒரு தாய் தந்தை இல்ல உங்களுடைய வளர்ச்சி இருக்க முடியும்னா, ஒரு மனிதனை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவது என்னன்னா, அவனை மேக்கிங் இண்டிபெண்டன்ட். இட்ஸ் நாட் டிபெண்டன்ட். ஒரு மனிதன், ஒரு குழந்தையோ ஒரு இதோ இன்னொருத்தரை சார்ந்து வாழ நினைக்கும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தனித்தன்மையை அழைக்கின்றது. ஒரு இன்றைக்குள்ள ஒரு வளர்ச்சியிலையோ உள்ள கல்வி முறையிலையோ நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறந்தவன் யாராகின்றான்னா, தன்னை தன்னுடைய அறிவின் வழி மீட்டுக் கொள்பவனாக யார் மாறுகின்றார்களோ அவனை தான் சிறந்தவன் நம்ம சொல்றோம். தன்னுடைய அப்ப இன்னைக்கு குழந்தை நன்றாக வளர்கின்றான், ஒரு குழந்தை நல்லா வளர்றான்னா அவன் ஒரு இண்டிபெண்டன்டா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டு மற்றவர்கள்ட்ட இருந்து அந்த அறிவை பெற்று மற்றவர்களை சார்ந்து எந்த சூழலையும் நான் எப்படி சிந்திக்க வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும். நீங்க எல்லாம் வேலைக்கு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய அதாவது உங்களுடைய மேனேஜர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா உங்களுடைய இண்டிபெண்டன்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க அதிகமா அவங்களை டிபெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிறந்த ஊழியர் கிடையாது, நீங்க ஒரு சிறந்த ஊழியரே கிடையாது. அப்ப என்ன அடிப்படையான எதிர்பார்ப்பு அப்படின்னா, உங்களுடைய தனித்தன்மையின் வழி உங்களுடைய அந்த சூழலை ஆளுகின்ற திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்து அதுல வருது. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு இன்னைக்கு கொடுக்கின்ற இந்த கட்டுப்பாட்டின் விதிகளின் வழி நான் என்னை எப்படி ஆளுகின்றேன், என்னுடைய உண்மையினை நான் எப்படி வெளிக்கொணர்கின்றேன் அப்படின்ற அந்த கருத்து தான் ரொம்ப முக்கியமானது. வெளியே கொண்டு வர என்ன எப்படி வெளியே கொண்டு வர அப்படின்னு. சரி, அடுத்தது கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவோம், ஏன்னா இன்னைக்கு நான் அந்த பகுதியை முடித்து விடலாம் அப்படின்னு பாக்குறேன். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பெர்ட்ராண்ட் ரசல் தான் வராரு, ஃபெய்த் அப்படின்ற கருத்துல தான் வருது. அப்போ where there is evidence, no one speaks of faith. We do not speak of faith that 2 and 2 are 4 or that the earth is round. We only speak of faith when we wish to substitute emotion for evidence. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு கருத்தையும் அவர் வலியுறுத்தி சொல்றாரு. When we become emotional, நம்ம ஒரு உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்ம என்ன மறந்துடுறோம்னா, முழுக்க நம்பிக்கையை தான் மையப்படுத்தி நிற்கிறோம். நம்பி செயல்பட வேண்டும் அப்படின்னு. அப்ப இந்த நம்பிக்கையை என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. இது இன்றைக்கு நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல சிறந்த வியாபாரத்துறையாக மாறிடுச்சு. இன்னைக்கு அற்புதமான வியாபாரத்துறையாக மாறி இருக்கின்ற இது நம்பிக்கை தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கைகளை நாம இன்னைக்கு என்னுடைய இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல நம்பிக்கைகளை என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல மனிதர்கள்ட்ட இருந்து கொட்ட வச்சு அந்த நம்பிக்கையை நன்றாக வளர்த்து அதை வியாபாரமாக மாற்றி விடுகிறார். ஏன் அப்படின்னா, நம்பிக்கை என்பது பொதுவாகவே தன்னை பற்றிய தன்னறிவு, சுய அறிவு அற்ற ஒரு நிலையை தான் முதல்ல வளர்க்க பார்ப்பாங்க. ஒரு பொருளை எடுத்துட்டு வருவாங்க, இந்த ப்ராடக்ட் ரொம்ப சிறந்ததுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்ய பார்ப்பாங்கன்னா, முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அதை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதுதான். ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அது எனக்கு தேவையா தேவையில்லையா அதை பற்றி கருத்து இல்லை. அவங்களுக்கு அது தேவையாகவே இருந்திருக்காது. ஆனா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த தேவையற்ற ஒரு பொருளை என்னுடைய வாழ்க்கையில இணைச்சு கொள்ற அந்த ஒரு இன்னொரு முடிவை இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட் என்ன பண்றாங்கன்னா, முழுக்க இதை தான் கேபிட்டலைஸ் பண்றாங்க. இதுக்கு நிறைய நான் உதாரணம் கொடுக்கலாம். எங்க அம்மாவுடைய ஒரு இதை ஒரு சூழலை நான் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடத்துல பேசுறாங்க, அங்க போனாக்கா அரிசி கொடுப்பாங்க, அரிசியும் எண்ணெய் கொடுப்பாங்க அப்படின்னு. சரி போனாங்க, அரிசி எண்ணெய் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு போயிட்டு அங்க இருக்கும்போது அவங்க என்ன பேசுறாங்க, பேசிட்டே இருக்கும்போது முடிஞ்ச பிறகு எண்ணெயும் அரிசியும் கொடுத்துட்டாங்க. திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு முறை நீங்க பேச போறோம், நீங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் போறோம், ஏன்னா அரிசியும் எண்ணெயும் கொடுக்க போறோம். திருப்பியும் இந்த மாதிரி. ஆனா நீங்க இன்னொரு 2 பேர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்ப அவங்க போய் சொல்றாங்க, அரிசியும் எண்ணெயும் கொடுக்குறாங்க, வாங்க போய் உட்கார்ந்து இருந்தாலே போதும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சரி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய இன்னொரு மூலதனத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க நீங்க இப்ப கால் உங்களுக்கு குளுமையா இருக்கும், அந்த காலுக்கு நாங்க விற்கிற சாக்ஸ் ஒண்ணு வச்சிருக்கோம், காலுறை வச்சிருக்கோம். இந்த காலுறையை நீங்க அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோய்களும் போயிடும்.
கால் வழியா தான் நிறைய சிக்கல்கள் வருது, பிரச்சனைகள் வருது. இவங்களும் சரி, இவங்க போனது அரிசிக்காக எண்ணெய்க்காக தான். அவங்க என்னமோ சரி காலில் இது பண்ண இந்த சாக்ஸ் போட்டா இவ்வளவு பிரச்சனை தீருதாமே அப்படின்னு அவங்க அந்த எண்ணெய் அரிசியை வாங்கிட்டு வந்த பிறகு இதையும் சேர்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இந்த காலுறை சிறந்ததான் அப்படின்னு, நோயெல்லாம் அகற்றிடுமா அப்படின்னு. சரி அந்த அப்படின்னா அதை இன்னும் அந்த காலுறை இப்படி நீங்க போட்டு படுத்தாலே போதும், அப்போ இது நடக்கும் அது நடக்கும்னு அவங்க சொல்ல 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 அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது. அப்போ போன என்னைக்காக போனவங்க சரி இந்த காலுறை எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஒரு காலுறை 120 வெள்ளி. அதோடைய இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்கு, 300 வெள்ளி. 300 வெள்ளி. அப்போ உடனே அவங்க பாக்குறாங்க 120 வெள்ளி அப்படின்னு. அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னா நம்பிக்கை என்னன்னா, இவங்க எண்ணெய்லாம் கொடுக்குறாங்க, அரிசிலாம் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க மேல என்ன வந்துருச்சு? எனக்கு ஒரு விதமான மரியாதை, நம்பிக்கை வந்துருச்சு. என்னெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சொல்றாங்க ஒரு 120 வெள்ளி தானே அப்படின்னு. அவங்க செலவு பண்ணது ஏறக்குறைய அந்த ஒரு 5 நாட்கள்ல அவங்களுடைய செலவு ஏறக்குறைய ஒரு 60 வெள்ளி வைத்துக் கொண்டாலும் சரி, நீங்க 120 வெள்ளிக்கு ஒரு விஷயத்த வாங்கினீங்க, நீங்க அது மட்டும் வாங்கல, அதுக்கு என்னன்னா ஒரு 60 வெள்ளி தான் அந்த ப்ராடக்ட் வைத்துக் கொள்வோம். சரி 60 வெள்ளி ஆதாயமா எடுத்துட்டாங்க. அதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க, அவர்கள் வழியாக நிறைய பேர்களை அவங்க கொண்டாந்துட்டாங்க. அடுத்தது அந்த ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் இது விரிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளவு பாருங்க, இவ்வளவு நம்பிக்கையை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றது தான் இங்க பெர்ட்ரண்ட் ரசல் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறார். ஆனா பெர்ட்ரண்ட் ரசலுடைய சிக்கல் என்னன்னா, எல்லா பொருளுக்கும் காரணம் தேடும் நாத்திகம் எல்லாத்துக்கும் காரணம் கேட்கிறாங்க. வாய் அப்படின்னு சயின்ஸ் கேட்கும். அப்ப கேட்கும் போது உடனே என்ன, நம்ம அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சூழல்லையும் ஒரே சூழல், இந்த சூழலுக்கு மட்டும் அவங்களுக்கு நீ ஏன் பிறந்திருக்க, இந்த பிறப்பின் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு மட்டும் அவங்க பதில் தேட தயாராக. நான் அந்த பதில் தேட மாட்டேன். அப்புறம் இறக்குறேன், அப்ப இறந்த பிறகு என்ன நடக்க போகுது அது எனக்கு தெரியாது, அதனால நான் அதை பத்தி பேச போறது கிடையாது. அதுதான் பெர்ட்ரண்ட் ரசல் சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. அப்போ இறப்பிற்கு பின்னும் எனது உயிரின் இருப்பு என்ன என்று சிந்திக்க மறுக்கிறாங்க. சரி, அப்ப அது அப்படியே போயிருமா? இல்ல அப்பதான் நம்ம அந்த இதுதான் இவ்வளவு நாள் நம்ம விசாரணை பண்ணி இது ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டோம். எதுக்காக இது முடிந்த பிறகு இந்த உயிர் ஒன்றுமே இல்லாம போய்விடுமா? அப்ப என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அந்த கேள்வியை கேட்க மறுக்கின்றார்கள். அடுத்தது, தனது சிந்திக்கும் இயலாமையை அறியாமையை கடவுளை இயலாமையாக்குவது அறிவுடைமை என்று. சரி, இப்ப இன்னொன்னு, எனக்கு எல்லா பதிலும் தெரிஞ்சிருச்சா? இப்ப நான் இருந்தேன், எனக்கு இப்ப இவ்வளவுக்கும் எல்லாத்துக்கும் தெளிவு தெரியுதா? தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா எல்லாமே இந்த நடக்கிறது எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னு. என்ன காரணங்கள்? இன்னும் எவ்வளவு காரணங்கள் நம்ம தேட தான் எனக்கு புதுமைகளும் அதுல உள்ள உண்மைகளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப எனக்கு தெரிந்த இந்த சிற்றறிவை வைத்துக்கொண்டு நான் இதெல்லாம் சரியில்லை, அப்ப கடவுள் சரியில்லை அப்படின்னு சொல்றதுல எந்த வகையிலும், ஏன்னா என்னுடைய குறிப்பிட்ட நம்ம சொன்ன மாதிரி நான் இவன் மானை கொள்கின்றது, அப்போ மானை கொள்கின்ற சிங்கத்தை அதாவது மானை கொள்கின்ற அந்த சிங்கத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் சரியா இல்ல? அப்ப இந்த போராட்டம் எங்க வருது பாருங்க. என்னுடைய பார்வையில அந்த ஒரு சின்ன சம்பவம் மட்டும்தான் என் கண்களுக்கு படுது. அந்த சம்பவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சைக்கிள், அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சிய யாரும் பார்க்கல. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. The holistic thinking அப்படியே முழுமையா இதெல்லாம் என்ன எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த நிமிடத்தில் இந்த சம்பவங்களின் அடிப்படைகள் என்ன காரணத்தினால் இது இயக்கத்துல நடக்குது அப்படின்ற அந்த ஒரு முழுமையான அறிவே நமக்கு கிடையாது. ஏதோ ஒரு சின்ன அடிப்படையை பார்த்து இது சரியல்ல அப்படின்னு சில சூழல்கள்ல நீங்க அதிகமா பார்க்கலாம். ஒரு சின்ன சம்பவங்களை உடனே பார்த்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது எவ்வளவு பெரிய பின்னடைவுகளை நமக்கு கொண்டு வருது அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன விஷயங்களை பார்த்து இது ராங் அப்படின்ற மாதிரி. அப்போ இது நீதித்துறையிலேயே நிறைய நடக்குது. அப்போ ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு அந்த ஒரு தண்டனை கொடுக்கும்போது அது சரியான தண்டனையாக மாறுறதில்லை. அப்போ இந்த மாதிரியான வச்சு இங்க கடவுளுக்கு இவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான். அப்ப இவங்க என்ன கடவுளை ஏன் பனிஷ் பண்றாங்க அப்படின்னா கடவுளை தண்டனைக்குள்ளா கொண்டு வராங்க. ஏன்னா இவரு இதை செய்யல, அதனால இவர் கடவுள் இல்லை அப்படின்னு.
அப்போ அடுத்த கேள்வியிலையும் இது உள்ள போயிருது. அப்ப நம்ம வந்து நிறைய அவங்களை பத்தி பேசிட்டே போகலாம், நாத்திகவாதங்கள். அப்புறம் அடுத்தது இவ்வுலகு வாழறிவின் வெளிப்பாடு அப்படின்றத ஏன் இன்னும் உணர மறுக்கின்றார்கள்? நல்லா பாக்குறாங்க, இவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படின்னு. இந்த இன்டெலிஜென்ட் இந்த உலகத்தின் வழியா அந்த அறிவை பெற்ற இவர்கள் அவர்களே அவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்காங்க அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஐ வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு எப்போ வருதுன்னா, இந்த உலகத்தை கற்று இந்த உலகத்தின் அறிவை பெற்று இவ்வளவு இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைக்கிற இவங்க அந்த அறிவுக்கு காரணமாக அந்த உலகம் இருந்தது கூட அவங்க மறுக்கிறாங்க. உலகம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய அறிவு கொடுத்தது அப்படின்றத கேட்டா ஆமா ஒத்துக்கொள்வாங்க. சரி, அப்ப அந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அறிவு இருக்குன்னா அந்த அறிவுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த வாழிருப்பு பொருள் என்ன அப்படின்ற இன்னொரு கேள்வி. அப்போ உயிரில்லாத அசித்து அறிவற்ற சடப்பொருள்களுக்கு ஒரு நலம் பொருந்திய ஒரு கன அளவு ஏற்கும் சித்து ஊட்டம் கொடுக்க ஒரு அறிவுடைய சித்து உள்பொருள் மட்டுமே இயலும், அசித்து பொருளுக்கு அது இயலாது அப்படின்னும் பொழுது இப்ப பாருங்க, this world is a revelation of super intelligent. It is only possible for an intelligent living being to inject, install, design such appropriately designated and dimensionally accommodative intellect into non-living being. அப்போ இந்த கருத்தை வந்து முதல்ல நம்ம வந்து என்ன மறுக்கின்றோம் அப்படின்ற அந்த கருத்தை பார்க்கிறோம். அடுத்தது அறிவார்ந்த வழிநடத்தலின் வெளிப்படும் அசத்து பொருட்களின் அறிவுடை செயல்பாடுகளை இறை சித்துவின் வெளிப்பாடாகும். அப்போ அதையும் பார்க்கிறோம். இறை சித்துவின் வெளிப்பாடு இறைவனின் திருக்குறிப்பாக வெளிப்படுவதோடு மறை இறை அறிவியலை நமக்கு மந்திரமாக சூத்திரங்களாக வெளிப்படுத்தி நிற்கின்றன. இதெல்லாமே நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ இதனுடைய அடிப்படையில இறைவனுடைய அந்த நம்ம பார்க்கிறோம், இட்ஸ் ஆல் இன்டலெக்சுவலி கோஆர்டினேட்டட். இந்த உலகம் வந்து ஒரு இன்டலெக்சுவலி கோஆர்டினேஷன் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. ஏன்னா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இன்டலெக்சுவல் கோஆர்டினேஷன் இல்லைன்னா கியோட்டிக் ப்ராசஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நம்ம அறிவுபூர்வமா எதுவுமே செயல்படுத்த முடியாது. இன்னைக்கு நான் இந்த அறிவுபூர்வம் அப்படின்னு ஏதாவது இன்னைக்கு நாளைக்கு எனக்கு இது நடக்கணும்னா அது நடக்காது. பிகாஸ் இட்ஸ் எ கியோட்டிக். இப்போ ஒரு ரெண்டம் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது ஒரு ரெண்டமைஸ் ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கலாம். இப்போ நாளைக்கு இது எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்டிவ், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா ஒரு ப்ராபபிலிட்டி நம்மளால பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 100% ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டு நம்மளால நகர முடியுது. அதாவது என்னன்னா நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன் அப்படின்ற, அதாவது இது நடக்குமா நடக்காதுல்ல, ஆனா பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அது நடக்குது. இப்ப என்ன நம்பிக்கையில இன்றைக்கு ஒரு பார்த்தோம்னா நம்ம ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்றோம்னா நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்துல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பண்ணி அது நிகழ்த்தக்கூடிய அந்த அந்த திறன் நமக்கு எல்லாருக்கும் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த பிளானிங்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானிங் அப்படின்னும் பொழுது அவ்வளவு சர்டனிட்டி அங்க வச்சிடறோம், அந்த சர்டனிட்டியை கொடுத்துடுறோம். அந்த உறுதிப்பாடு அங்க வச்ச பிறகுதான் நம்மளால அந்த பிளானிங்ன்ற அந்த கருத்துக்கே வர முடியுது. இப்ப நேச்சுரலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லிவிங் கிரியேச்சரும் பிளான் பண்ண முடியுது. பிளான் பண்றதுனாலதான் அதாவது அதனால வந்து என்ன செய்ய முடியுது, ஒரு வடிவம், அதாவது எதிர்கால கட்டமைப்பை அதனால உருவாக்கி வாழ முடியுது. அந்த கட்டமைப்புக்கு காரணமாக இருப்பதை நம்ம நன்றாக கூர்ந்து சிந்தித்தோமானால் எந்த அடிப்படையில் அந்த கட்டமைப்பை வைத்து அதனால நகர முடியுது அப்படின்னும் போது இந்த இயற்கை ஒரு கியாட்டிக் கிடையாது, ஒரு அறிவுபூர்வமாக நகருது அப்படின்ற மட்டும் ஒரு கருத்து நமக்கு தெரியுது. ஒரு அறிவார்ந்த முறையில ஒரு முறையான வழியில அது நகருது அப்படின்ற அந்த கருத்து. அப்போ இதை ஏன் நாம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது. சரி, இப்ப இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாமே ஏன் சயின்டிஸ்ட்க்கு புரியல அப்படின்றது தான் இன்னொரு கேள்வியாக இருக்கு. அப்போ இன்னொரு நிலைகள்ல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, சயின்ஸ் adjusts its view based on what's observed அப்படின்ற மாதிரி. Faith is the denial of observation so that the belief can be preserved. அப்போ நமக்கு இங்க போராட்டம் வந்து நான் நம்பிக்கையின் பேர்ல நகர்வதா இல்ல அறிவியலின் வழி நகர்வதா அப்படின்றது தான் அறிஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். அப்போ இங்க என்ன அவங்களுடைய சிக்கல் அப்படின்னா அந்த ஃபெய்த்தை வெறுக்க வேண்டும் என்பதற்காக, தள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்த கடவுளினுடைய வெளிப்பாடு நிலைப்பாடு, அதாவது கடவுள் இருக்கின்றார் என்ற அந்த நிலைப்பாட்டையும் அவங்க சேர்த்து தள்ளுறாங்க. அப்போ உலக அறிவை உண்மை என்று இருக்கும் நாத்திகம், அப்ப பாருங்க உலகம் அறிவுள்ள ஒரு பொருள் அப்படின்றதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், நாத்திகம் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனா அறிவிற்கு நிமித்த காரணமாகிய இறை உள்பொருளை மறுப்பது மூலம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
உலகத்துல அததான் பலமுறை நான் உங்களுக்கு எளிதா வேற மொழியிலெல்லாம் விளக்கியிருக்கேன். அதாவது நான் இன்னைக்கு அறிவை பெறுகின்றேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்னா, இந்த நூல் வழி எனக்கு அறிவு கிடைக்கின்றது அப்படின்னு சொன்னா, இந்த நூலை, இந்த அறிவு, இந்த நூலின் வழி அந்த அறிவை உள்ளே புகுத்தி எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இன்னொரு அறிவு என்ன அப்படின்றத ஏன் நான் பார்க்க தவறி விடுகிறேன் அப்படின்றது அங்கு கேள்வி. அடுத்தது நாத்திகம் ஒரு நம்பிக்கை. நல்லா பாருங்க, இப்ப என்ன கருத்துல வருதுன்னா, அவங்க எட்டிசம் அப்படின்னா நான் கடவுளை மறுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாமே ஒரு நம்பிக்கைவாதிகளாக இருக்காங்க. They are believers. அவங்க உண்மையான சயின்டிஸ்ட் கிடையாது. இன் டோட்டல் கான்க்ளூஷன் நம்மளுக்கு நல்ல தெளிவா வெளிப்படுது. நீங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகளுக்கு தன்னை உடன்பட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் வளர்த்துக் கொள்ளல.